யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 33 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோசுவா என்கிற மனிதனை குறித்து, தேவதாசனை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் வேதம் நமக்கு அழுத்தமாய் தெளிவாய் ஒன்றை கற்றுத்தருகிறது. இவன் ஒரு பணிவிடைக்காரன், சுருங்க சொன்னால் வேலைக்காரன். இவனுடைய ஆரம்பம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இவன் மோசேயின் பணிவிடைக்காரன். வேதத்தில் அநேக இடங்களில் கர்த்தர் இதை சுட்டி காண்பித்திருக்கிறார். மோசேயின் ஊழியக்காரன், மோசேயின் பணிவிடைக்காரன் என்கிற வார்த்தையை அதிக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 13 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 11:28 பார்ப்பீர்கள் என்றால், மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவன் ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா என்று சொல்லி, இந்த யோசுவாவின் ஆரம்பம் பணிவிடை செய்வது, வேலைக்காரனாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை துவக்குகிறான் கர்த்தரோடு. இவன் வந்தவுடன் பெரிய ஆளாகிவிடவில்லை. நாம் மோசேயின் வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், மோசேயை தலைவனாகவே கர்த்தர் அழைத்தார். மீதியான் தேசத்தில் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஓரேப் என்கிற பர்வதத்தில் பச்சையான முச்சடியில் எரிகிற அக்கினியின் நடுவில் கர்த்தர் வெளிப்பட்டு மோசேயை அழைத்து, வா, என் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், நீதான் அதற்கு ஏற்ற தலைவன் என்று சொல்லி தலைமை பொறுப்பை ஆரம்பத்திலே மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இந்த யோசுவாவுக்கு அப்படி அல்ல. இவன் அழைக்கப்பட்டது பணிவிடைக்காரனாய் செயல்படுவதற்கு. இவன் அழைக்கப்பட்டது ஆரம்பத்தில் மோசேயின் ஊழியக்காரனாய் செயல்படுவதற்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலும் சரி, இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி, அநேகருடைய வாழ்க்கை கீழ்நிலையில் இருந்து மேல்நிலை நோக்கி கடந்து செல்கிறதை நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். இந்த உலக பிரகாரமாய் சில செல்வந்தர்கள், சில ஆஸ்தியை உடையவர்களை பார்ப்போம் என்றால், அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை அற்பமான நிலையில் இருந்து அவர்கள் மேலோங்கி வந்ததை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே தேவனுடைய தாசனாகிய இந்த யோசுவாவை கர்த்தர் பணிவிடைக்காரன் என்கிற நிலையில் இருந்து அவனை தேவனுடைய ஊழியக்காரன், தேவ ஜனங்களுக்கு தலைவன் என்கிற ஸ்தானத்திற்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, யோசுவாவின் தேவனைத்தான் நாம் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாங்க, யோசுவாவின் தேவனைத்தான் நாம் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். யோசுவாவுக்கு மீது இருந்த தேவ திட்டத்தை தேவன் எப்படி நிறைவேற்றி முடித்தாரோ, அதே போன்று நம்மீது உள்ள தேவ திட்டங்களை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், யோசுவா எங்கும் தோல்வியை காணாத ஒரு தேவ மனிதன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், ஆயி பட்டணத்தில் தோற்றாரே என்று சொல்லி, ஆனால் அதை கர்த்தர் ஜெயமாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசுவாவின் வாழ்க்கையில் தோல்விக்கு அகராதியே இல்லாத நிலைக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, யாருக்கும் தெரியாத ஒரு பணிவிடைக்காரனாய் ஆரம்பத்தை துவக்கிய இந்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய இந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், மோசேயின் மரணத்திற்கு பின்பு யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை பாருங்க, எப்படி ஸ்டார்ட் பண்றார் பாருங்க. அந்த யோசுவா 1:1,
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. யோசுவாவின் அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் மோசேயின் ஊழியக்காரன், மோசேயின் பணிவிடைக்காரன். அது பின்னாக வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அதை யோசுவா 2:1 2:23 பாத்தீங்கன்னா அங்கே மோசேயின் பணிவிடைக்காரன் என்பது நீக்கப்பட்டிருக்கும். அங்கே வாசிக்கலாம். யோசுவா 2:1. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை போதும் சித்தீமிலிருந்து 2 வேவுக்காரரை அவன் அனுப்புகிறான், எரிகோவை வேவு பார்த்து வரும்படியாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது மோசேயின் பணிவிடைக்காரன் என்கிற அந்த ஸ்தானம் நீக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்படியா எப்படிலாம் கற்றுக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வேதத்தை நான் நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சொன்னாதான் என் பிள்ளைகளுக்கு புரியும், இப்படி பகுத்து கொடுத்தாதான் இவங்களுக்கு விளங்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பிட்டா அதை வரிசைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, மோசேயின் ஊழியக்காரன் என்கிற அந்த ஸ்தானம், அந்த பெயர் இப்பொழுது நீக்கப்படுகிறது. யோசுவா 1 இருந்தது, யோசுவா 2 இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நூனின் குமாரனாகிய யோசுவா. இப்போ இந்த யோசுவாவின் தகப்பனுடைய பெயர் உலக பிரகாரமாய் அவனை பெற்றெடுத்த நூன் என்கிற அந்த மனிதனுடைய பெயரோடு இணைத்து நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்படியே அது போய்கொண்டே இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா. இப்படியே போனா லாஸ்ட் ஃபைனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் தெளிவாக வேதம் சொல்லி வைத்திருக்கிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுடையவனாய் மரணம் அடைகிறான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நூனின் குமாரன் என்று சொல்லப்பட்ட பின்னாடி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மரிக்கிறார்? யோசுவா மரிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது இவனை குறித்து? மோசேயின் ஊழியக்காரன், மோசேயின் பணிவிடைக்காரன். ஃபைனல் அவன் மரிக்கும் போது எப்படி மரிக்கிறான்னா, மோசேயின் ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் மரிக்காமல் கர்த்தரின் ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தை பெற்று மரிக்கிறான். ஒரு ஜெயமுள்ள ஜீவியத்தை முடித்தான் யோசுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மரிக்கும் பொழுது கர்த்தருடைய மனிதனாய், கர்த்தருடைய மனுஷியாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மரித்து தேவராஜ்யம் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தரின் ஊழியக்காரன் தேவனை சார்ந்து நின்றபடியினால் கர்த்தர் இந்த யோசுவாவை அந்த அளவுக்கு தூக்கி எடுத்தார். அபாரிம் என்கிற மலையில் ஏறி பிஸ்கா கொடுமுடியில் கானான் தேசத்தை பார் என்று சொல்லி மோசேயை அழைத்து கொண்டு போகிறார். மோசே, அவ்வளோதான்ப்பா, 1 சாப்டர் க்ளோஸ், நீ மரிக்க போகிற, உன்னோட சகாப்தம் முடிய போகுது அவங்க சொல்லி அபாரி மலைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த மலையில் போய் நிறுத்தி பிஸ்காவின் கொடுமுடியிலிருந்து கானான் தேசத்தை காண்பிக்கும் பொழுது மோசே ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறாரு. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், எனக்கு எப்படியாவது செஞ்சு கொடுங்க, நான் கானான் தேசத்துக்குள்ளே வரணும், நான் கானான் தேசத்தில் கால் மிதிக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டேன், டே அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது, நான் ஒன்றை பிளான் பண்ணிட்டேன்னா அது அப்படியே தான், அதை மாற்ற முடியாது. நீ இந்த அபாரி மலையிலே நீ மரித்து, பிஸ்கா கொடுமுடியில் நீ மரித்து சேர்க்கப்பட்டு விடுவாய் தேவராஜ்யத்திற்கு. யோசுவாவின் கரத்திலே நான் கொடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கிறது என்பதை அவர் உள்ளாக வைத்து அங்கே மோசேயின் மரணத்தை சொல்லும் பொழுது மோசே அடுத்து ஒன்று கேட்குறாரு, ஆண்டவரே, ஒருவேளை நீர் என்ன அப்படி எடுத்துட்டீர்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத மந்தையா போயிடுமே. லட்சக்கணக்கான இந்த ஜனங்கள்
கானானை சுதந்தரிக்கும்படியாய் புறப்பட்டு வந்த இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திர பாகத்தை இழக்க நேரிடுமே. தலைவன் இல்லாத ஜனங்களாய், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் சிதறப்பட்டு போய்விடுமே என்று சொல்லும் போதுதான் கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எண்ணாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உன்னிடத்தில் இருக்கிற உன் ஊழியக்காரனாகிய, உன் பணிவிடைக்காரனாகிய யோசுவாவுக்கு உன் கனத்தில் கொஞ்சத்தை கொடு என்று சொல்லி யோசுவாவை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற மனிதன் ஒரு நாளில் கனத்துக்குரியவனாய் மாறுவான். மோசே ஆண்டவர் சொல்றார், மோசே உன் கனத்துல கொஞ்சம் கொடு. அவனை அழைத்து கொண்டு பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் மகன் எலியாசாரிடத்தில் கொண்டு போ. அங்கே அழைத்து கொண்டு போகும் பொழுது சபையாரை எல்லாம் வரவழைத்து விடு. அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரும் பொழுது உன் கைகளை யோசுவாவின் மீது வைப்பாய் என்றால் உனக்குள் இருக்கிற அந்த பவர், உனக்குள் இருக்கிற அந்த வல்லமை, உனக்குள் இருக்கிற அந்த மகிமையை நான் யோசுவாவுக்குள் கடந்து போக பண்ணுவேன். உன் கனத்தில் கொஞ்சத்தை யோசுவாவுக்கு கொடு என்று சொன்ன மாத்திரத்தில் மோசே நல்ல ஒரு தலைவன். ஹல்லேலூயா. ஆமாம், என் கனத்தை இவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்லாம் துளி கூட யோசிக்காம அவன் உயிரோடு இருக்கும்போதே தன் வேலைக்காரனுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டு கடந்து போன ஒரு பெர்ஃபெக்ட் லீடர் மோசே. ஹல்லேலூயா. ஆமாங்க, இன்றைக்கு தன்னுடைய கணத்தை தனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கே மனசு வர்றது கிடையாது. ஆனால் அன்று கர்த்தர் சொன்ன உடனே கொஞ்சம் கூட மனம் கோணவில்லை, கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே தன் ஊழியக்காரனாகிய தன் பணிவிடைக்காரன் யோசுவாவை அழைத்து கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்திற்கு போகிறான். எலியாசாரை வரவழைக்கிறான். பிரதான ஆசாரியன் ஆரோன் மரித்து போனபடியினால் அவருடைய குமாரன் எலியாசார் அங்கே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். சபையார் எல்லாரும் கூடி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது மோசே தன் கையை யோசுவாவின் மீது வைக்கும் பொழுது அங்கே மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வல்லமை அதிகாரம் யோசுவாவுக்குள் கடந்து சென்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அந்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதில் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. அவருடைய கீர்த்தி தேசம் எங்கிலும் சுற்றிலும் பரம்ப ஆரம்பிச்சிட்டுங்க. ஒரு வேலைக்காரன், ஒரு தேவ மனிதனுடைய பணிவிடைக்காரன். ஆமாம், நான் கடந்த வாரங்களிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. ஆமாம், கை கழுவுற வேலை, கை கழுவுறதுக்கு தண்ணீர் ஊற்றுகிற வேலை. அப்படி ஒரு பணிவிடை செய்த ஒரு எலிசாவை கர்த்தர் நாட்கள் வந்த பொழுது தலைவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் எலியாவுக்குள் இருந்த பவர் எலிசாவுக்குள் இரட்டிப்பாய் வந்தது போல இப்போ மோசேக்குள் இருந்த அந்த தேவ மகிமை யோசுவாவுக்குள் கடந்து வருகிறது. தேசமெங்கிலும் யோசுவாவின் கீர்த்தி பிரசித்தமாகிறது. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இக்காலகட்டம், இப்பொழுது நீங்கள் கடந்து வருகிற சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலை கனமற்ற நிலையில் காணப்படலாம். யாருக்கும் உங்களை தெரியாத ஒரு நிலையில் இருக்கலாம். கர்த்தர் நாட்களை கொண்டு வருவார். அப்பொழுது கனத்திற்குரிய பாத்திரங்களாய் மாறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதனை வேளையில் பாடணும்ல, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்டவர்களை அவர் சேர்த்து கொண்டு அவர் பயன்படுத்தி கனப்படுத்துகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்கள் நான் இருக்கிற அதே வீட்டில் தான் இன்றைக்கும் இருக்கிறேன். அந்த வீட்டில் நான் வடித்த கண்ணீர் அவ்வளோ. ஒன்றுமில்லாத சூழ்நிலை, தனியாக உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்பா போயிட்டாரு, அம்மா அவங்க இருக்கும் வரைக்கும் வேலைன்னு வேலை செய்ய போயிடுவாங்க. வீட்டில் ஒத்தையாக தனியாக உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஒன்றுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, உடுத்துறதுக்கு சரியான வஸ்திரம் இருக்காது, பேசிக்கிறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அனாதையாக உட்கார்ந்து அழுத நாட்கள் எத்தனையோ. ஒத்தையா சிங்கிளாக நின்ன ஆளை இன்றைக்கு இந்த பேய்க்குளத்துக்குள்ளே கொண்டு வந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுகிறார் என்பதற்கு நாம் ஒரு அடையாளமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா, மோசேயின் பணிவிடைக்காரனாகிய இந்த யோசுவாவை கீழ்நிலையில் இருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்து பணிவிடையில் இருந்து தலைமைத்துவத்திற்கு தூக்கி கொண்டு வருவதற்கு இந்த யோசுவாவினிடத்தில் சில காரியங்கள் ஸ்பெசிஃபிக்காக, சில காரியங்கள் அவன்கிட்ட ஸ்பெஷலாக இருந்தது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களாக கூட இருக்கலாம். அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு கோடிட்டு அழுத்தமிட்டு காட்டிவிட்டு இப்படி நாம் செயல்பட்டால் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த யோசுவாவினிடத்தில் காணப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணநலன், தன் தலைவனோடு ஒட்டி இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எப்பேற்பட்ட வேத வல்லுநர்களாக இருக்கலாம், வேதத்தை ஆராய்ச்சி செய்து கரைத்து குடித்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை முன்ன நின்று பிரசங்கிக்கிற என்னை விட உங்களுக்கு வேதம் அதிகம் தெரிந்திருக்கலாம், என்னை விட நீங்கள் அதிகம் ஜபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் தலைமைத்துவத்தோடு நீங்கள் ஒட்டி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த யோசுவா மோசேயோடு ஒட்டி இருந்தான். மோசே எங்கு போனாலும் இந்த யோசுவா அவரோடு கூட ஒட்டிய நிலையில் இருந்தார். வேதத்திலே நாம் பார்ப்போம் என்றால் எண்ணாகமத்தின் புத்தகம் 11 அதனுடைய 28 வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 11:28. உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒரு வேர்டு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 11:28 பாருங்க. உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவன், யாரை குறித்து? யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோசேயினிடத்தில் அநேக வாலிபர்கள் இருந்தார்கள். அநேக வாலிபர்களுக்குள் இந்த யோசுவா, இவன் மிகவும் மோசையோடு ஒட்டிய நிலையில் இருந்தான். நிறைய பேர் இருந்தாங்க வாலிபர்கள் அந்த சபையில் உள்ள, அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த அநேக வாலிபர்கள் மோசையோடு இருந்தார். அதில் ஒருத்தர் தான் காலேப், பினகாஸ் சொல்லலாம், எலியாசார் அவர் பிரதான ஆசாரியர். இப்படி நிறைய வாலிப வயதில் உள்ளவர்கள் மோசையோடு ஒட்டிய நிலையில் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாரிலும் மிக அழுத்தமாய் ஒட்டிய நிலையில் இருந்தவன் யோசுவா. யோசுவா பிரியறதுக்கு மனசே கிடையாது. எங்க போனாலும் யோசுவா. மோசைக்கு யோசுவாவை எங்கு போனாலும் அழைத்து செல்வது வழக்கம். பாருங்க, 70 பேருக்கு மோசேக்குள் இருந்த அந்த ஆவியை கர்த்தர் பகுத்து கொடுக்கிறார். ஏனென்றால் நியாய விசாரணை செய்வது மோசே ஒருவரால் செய்ய முடியவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கு வருது. ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு கோத்திரத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனையை நியாயம் விசாரிக்கிறதுக்கு இவருக்கு டைம் பத்தலை. ஆகவே மோசையின் மாமனார் கொடுத்த ஐடியா படி அங்கே ஒரு 70 பேரை கர்த்தர் செலக்ட் பண்ண சொல்றாரு. 70 பேரை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டும். அந்த 70 பேர் மேலையும் ஓமையில இருக்கிற ஆவியை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுப்பேன், அவர்கள் நியாயம் விசாரிப்பார்கள். அப்படின்னா உன்னுடைய பழு கொஞ்சம் குறைந்து விடும். இப்படி அந்த டைமில், அந்த நாள் வந்தபோது மோசே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த பாளையத்தில் இருந்த ஒரு 70 பேரை முன்குறித்து அந்த 70 பேருக்கும் அழைப்பு, நீங்கள்லாம் வந்துடணும், இந்த டைமில் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். 68 பேர் வந்துட்டாங்க. 68 பேர் வந்துட்டாங்க. 2 பேர் மாத்திரம் இதை அள்ள தட்டுகிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள். ஆமா, அவரு கிடப்பாரு, அவருக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு அதை குறித்த வாஞ்சை இல்லையோ என்னவோ தெரியவில்லை. அந்த மோசையின் அவருக்குள் இருந்த அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள் இருதயத்தில் ஒரு வாஞ்சையற்ற நிலை இருந்தபடியினால் அந்த 2 பேரும் பேக் அடிச்சு நிற்கிறாங்க. ஆனாலும் அந்த டைம் அவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த வேளை வந்த பொழுது, ஒருவேளை இவங்க ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரவில்லை என்றாலும் அவர்கள் இருக்கிற அந்த அவர்களுடைய கூடாரத்தில், அவங்க வீட்டில் பாளையத்துக்குள்ளே இருந்த பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய ஆவியின் வல்லமை அவர்கள் இருவரையும் நிரப்புகிறது. இதை மோசே பார்க்குறாரு, யோசுவாவும் பார்க்குறாரு. மோசே அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறாரு.
அவங்க 2 பேர் மேலேயும் கர்த்தருடைய ஆவியை ஊற்றப்பட்டிருக்கிறத மோசே பார்க்கிறாரு. பக்கத்துல இருந்து யோசுவா பார்க்கிறார். யோசுவாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. காரணம் இவர்கள் மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே. இவர்கள் மோசே சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் பாளையத்தில் இருந்து விட்டார்களே, இவர்களுக்குள் ஆவி ஊற்றப்படுகிறது என்று சொல்லி மோசே அமைதியாய் இருந்தாலும் யோசுவாவால் அமைதியாய் இருக்க முடியவில்லை. அவர்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி அங்கே மோசேயை தூண்டுகிறவனாய் செயல்படுகிறான். அந்த அளவிற்கு மோசேயோடு ஒட்டிய அனுபவம் யோசுவாவுக்கு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஆவிக்குரிய தலைவனாகிய இந்த சபை பாஸ்டரோடு நீங்கள் ஒன்றிணைந்து நில்லுங்கள். அது உங்கள் உலக பிரகாரமான காரியத்திற்கு ஹெல்ப்பாக இருக்கோ இல்லையோ, உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போதும் அவரும் லீடரோடு தான் இருந்தார். யாரை? பிதாவை லீடராக வச்சிருந்தார். அதனால தான் அவர் அடிக்கடி சொல்வார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் தனியாக இருக்கவில்லை. அவருக்கே ஒரு லீடர், அவருக்கு ஒரு தலைமைத்துவம். கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா மனுஷீகத்தில் இருக்கிற வெறும் மனுஷீகம் மாத்திரம்தான் நமக்கு. ஆனால் இயேசுவுக்கு அப்படி இல்லை. 100% மனுஷீகம், 100% அவர் தெய்வீகம் உடையவர். தெய்வமாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். ஆனால் நாம் அப்படி இல்லை, 100% மனுஷீகத்தில் இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆகவே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்திற்கு ஆவிக்குரிய தலைவனோடு ஒட்டிய நிலையில் நில்லுங்கள், இணைந்த நிலையில் நில்லுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்தானே சொல்லுகிறான், தனிமரம் தோப்பாகாது. சிங்கிளா ஒரு மரம் இருந்துக்கிட்டு நான் தோப்புன்னு சொன்னா நடக்குமா? அது ஒரு கூட்டத்தோடு இணைந்து நிற்க வேண்டும், இணைந்து நிற்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த யோசுவாவை போல தலைமைத்துவத்தோடு இணைந்து நில்லுங்கள். மாத்திரமல்ல, இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு எவ்வளோ அழுத்தமா இருந்துச்சு, எவ்வளோ நெருக்கமா இருந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரே பாருங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளை. நூனின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க, நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். இத நல்ல அழுத்தமா நான் கவனிச்சு பார்த்தப்போ ஒன்று புரிஞ்சுது. அவன் பேரையே மாத்திர அளவுக்கு இவன் தன் எஜமானோடு தன் தலைவனோடு ஒட்டிய நிலையில் இருக்கிறான். ஹல்லேலூயா. டேய், ஓசையாங்கிற பெயர் வேணாயா, நூன் உனக்கு இட்ட இந்த பெயர் வேண்டாம், நான் உனக்கு புதிதாய் ஒரு பெயர் சூட்டுகிறேன் என்று யோசுவா என்கிற பெயரை ஓசையாவுக்கு கொடுத்தவர் மோசே. ஹல்லேலூயா. இப்போ ஓசையான்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. யோசுவாவுக்கு பழைய பெயர் என்னது? ஓசேயா. ஆமா, ஓசையாங்கிற பேர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, பாத்தீங்களா, 1-2 கை தான் இப்படி தூக்கும். ஆமா, மெஜாரிட்டி தெரியாது. ஆமா, காரணம் நூன் கொடுத்த பெயர் ஓசேயா. வேண்டாடா, உனக்கு சூப்பரா ஒரு பெயர் வைக்கிறேன், யோசுவா உன்னுடைய பெயர். யோசுவான அர்த்தம் என்ன? யெகோவா மீட்பர், கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பு. யோசுவான அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ரட்சிப்பு, யெகோவா ரட்சிப்பு, யெகோவா மீட்பர். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் மூலமாய் ஜனத்திற்கு மீட்பை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தன்னுடைய பணிவிடைக்காரனுக்கு எவ்வளவு சூப்பரா ஒரு பெயர் வைக்கிறான் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு பெயர். கர்த்தர் மீட்கிறவர், கர்த்தர் ரட்சிக்கிறவர். உன்னை கொண்டு இந்த ஜனத்தர் கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாய், இந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் தெரிந்து கொண்டார் என்று ஓசையா என்கிற பெயரை நீக்கிட்டு யோசுவா என்கிற பெயர் சூட்டும் அளவிற்கு யோசுவா மோசையோடு நெருங்கி இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த யோசுவாவின் இடத்தில் முதலில் காணப்பட்ட ஒன்று, அவன் மோசையோடு ஒட்டி இருந்தான்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே அந்த மலைக்கு ஏறி போன பொழுது அவன் ஒத்தையா போகல, இந்த யோசுவாவும் கூட போகிறான். ஹல்லேலூயா. யாருக்குமே அனுமதி கிடையாது, அங்க யாரும் வரக்கூடாது. ஆரோன் அங்க வரக்கூடாது. என்னதான் பிரதான ஆசாரியனா இருந்தாலும் ஆரோன் மலையின் ஒரு பகுதிக்கு மட்டும்தான், அதுக்கு மேல அங்க வரக்கூடாது. மோசே மாத்திரம்தான் அந்த சீனாய் மலையின் உச்சிக்கு தேவனை தரிசிக்கும்படியாய் அங்க போகணும். அப்படி போகும்போது பைபிள் சொல்லுது, அவன் தன் பணிவிடைக்காரனாகிய யோசுவாவோடு இணைந்து எழுந்து போனான். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 24:13 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். ஹல்லேலூயா. ரெண்டு பேரையும் பிரிக்க முடியல. சீனாய் மலையில் கர்த்தர் அழைக்கும் பொழுது, தேவனுடைய பிரமாணங்களை கொடுக்க அவர் முற்படுகிற அந்த நேரத்தில் அங்கே யோசுவாவும் இணைந்து தன் எஜமானோடு பின்னாக போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைவனை பின்பற்றி இணைந்து நின்ற இந்த யோசுவா தன் வாழ்க்கையில் மேன்மையை கண்டான். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், யோசுவா இந்த அளவிற்கு அவன் வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பதற்கு அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். யோசுவா 11 அதனுடைய 15ஐ வாசிக்கலாம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஹல்லேலூயா. இப்போ மோசே மரித்து விட்டார். மோசே மரித்து போனார். அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைவன் செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த வேலை. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி மோசே யோசுவாவுக்கு கட்டளை இடுகிறான். ஆண்டவர் என்னெல்லாம் யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தாரோ, எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு கர்த்தர் தன்னிடத்தில் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தலைவன். மறுபடியும் சொல்லுகிறேன், மோசே சூப்பர் லீடர். கற்றுக் கொடுக்கிறான். தனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த அத்தனை கட்டளைகளையும் தெளிவாய் தன் ஊழியக்காரன், தன் பணிவிடைக்காரன் யோசுவாவுக்கு, இத்தனை லட்சம் ஜனங்களை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலைக்கு நீ கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய், ஆகவே இவர்களை வழிநடத்த இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயினால் கட்டளை பெற்ற அனைத்தையும் செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அங்கே ஒரு காரியம் அழுத்தமிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த பாஸ்டர் சொல்ற எத்தனை காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை காரியத்தை செய்யலை. மெஜாரிட்டி என்ன இருக்கும் தெரியுமா? செய்யாதது தான் இருக்கும். அட போயா நீ பிரசங்கம் பண்ணுவான், அப்படிலாம் எங்களுக்கு செய்ய முடியாது. இப்படியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோங்க. ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கு நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையின் ஜெயத்தின் மையத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது தலைமைத்துவம் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் அனைத்திற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. நில்லுன்னா நின்னுட்டாரு, நடன நடக்கிறான். எதையெல்லாம் செய்ய என்று சொன்னாரோ அதை அப்படியே அழகா செஞ்சு முடிக்கிறாரு. எத்தனை வார்த்தை இந்த பாஸ்டர் கொடுத்த ஆலோசனையா அப்படியே தூக்கி தூரப்பட்டு போயிடுறோம். கீழ்ப்படிய முடியல. சில நேரங்கள்ல சமயம் வாய்த்தும் செய்யாமல் போகிற காரியங்கள் எத்தனை இருக்கிறது. செய்ய முடியலையே,
கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையின் அநேக தோல்விகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம், இங்கே உங்கள் தலைமைத்துவத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்களை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறபடியினால் நீங்கள் பெற வேண்டிய நன்மையை இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அநேக காரியங்களில் நாம் ஃபெயிலியர் ஆனது தான் மெஜாரிட்டி ஆயிடுது. எதெல்லாம் செஞ்சோம் செய்யலைன்னு வீட்டில் போய் கொஞ்சம் எழுதலைனாலும் யோசித்து பாருங்க, பாஸ்டர் என்னெல்லாம் சொல்கிறாரு, எதெல்லாம் செஞ்சுருக்கோம், எதெல்லாம் செய்யலை. மெஜாரிட்டி செய்யாதது தான் இருக்கும். இதுதான் நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தன்னுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்ற மோசே தன்னுடைய தலைவன் சொன்ன அத்தனை காரியங்களையும் தெளிவாய் செய்து முடிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, கானா ஊரில் கல்யாணம், திராட்சரசம் பரிமாறும் போது திராட்சரசம் குறைபடுகிறது. குறைப்பட்ட உடனே மரியாள் அம்மா ஓடுறாங்க இயேசுவிடம். ஓடி போய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. உடனே அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்கள் நினச்சோம் நான் நினச்சோம், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு வேலை வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அது வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம், பொறுத்திருப்போம். வேலை இன்னும் வரவில்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலைக்காக. இந்த அம்மா நேர வேலைக்காரர்கள்ட்ட போய், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் சொல்லிட்டு வந்துட்டாங்க. சட்டுன்னு வேலை வருகிறது, இவர் எழும்புறாரு, வேலைக்காரர்களிடத்தில் போறாரு, இங்க இருக்கிற ஜாடிகளை எல்லாம், கற்சாடிகளை எல்லாம் தண்ணீரால் நிரப்புங்கள் அப்படின்ன உடனே அங்கு இருந்த 6 கற்சாடிகளையும் மடமடவன அங்கிருந்த வேலைக்காரர்கள் தண்ணீரால் நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் வந்தது. ஆமென். எப்போ வருது திராட்சை ரசம்? எப்படி வந்தது? அவரின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த பொழுது திராட்சை ரசம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள், அவைகளின்படி நடப்பதற்கு உங்கள் இருதயத்தை எப்பொழுது பக்குவப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக அவர் இருதயத்திலே துடிப்புள்ளவராய் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் உங்களுக்கு தலைமைத்துவத்தில் இருந்து கொடுக்கிற ஆலோசனைகள், கட்டளைகளை அதை வெறுத்து விடாதிருங்கள், உதாசீனப்படுத்திடாதீங்க, அதை அசால்ட்டா எடுத்துறாதீங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதற்குரிய மேன்மையை நிச்சயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமம் 17:14 வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு திட்டம் யோசுவா மேலேயும் இருக்கு, மோசே மேலேயும் இருக்கு. கானான் தேசத்தில் இருக்கிற 7 ஜாதிகளை அழிக்க வேண்டும். அதற்கு முன்னாக அமலேக்கியை நிர்மூலமாக்க வேண்டும். ரெவிதீம் என்கிற இடத்துல அமலேக்கோடு யுத்தம் நடக்கிறது. யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசே மலையின் மேல் உச்சியில் தன் கோலை கையில் பிடித்து ஓங்கி நின்று கொண்டிருக்கிறார் வானத்தை நோக்கி. இப்போ ஊரும் ஆரோனும் இரு பக்கத்திலும் கைகளை தாங்கி நிற்கிறார்கள். இப்போ இந்த வெற்றியை மோசே அங்கே தன் கைகளை உயர்த்தி இருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெறுகிறார்கள். யோசுவா மேற்கொள்ளுகிறான். இவன் கை தாழ விழும் பொழுது அமலேக்கியன் ஜெயித்து விடுகிறான். ஆகவே 2 கையையும் வானத்துக்கு நேரா தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஊரும் ஆரோனும். ஃபைனலா அமலேக்கியனை ஜெயித்து விட்டான் யோசுவா. ஹல்லேலூயா. ஆமா, இந்த தலைமைத்துவன் யோசுவாவின் இடத்தில் மோசே அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பாக அவன் மீது அவ்வளோ நம்பிக்கை. யோசுவா இந்த யுத்தத்திற்கு சரியான ஆள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பேய்க்குளத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நீங்கள் சரியான நபர்கள் என்பதால் தான் இந்த சபைக்குள் உங்களை வைத்திருக்கிறார். இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு வச்சிருந்திருப்பார். நீங்கள் இங்கே வந்திருப்பதினால் இங்கே வரக்கூடிய எழுப்புதலுக்கு நீங்கள் சரியான நபர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சரியான நபராய் யோசுவாவை தெரிந்தெடுத்து யுத்தத்தை செய்தபடியினால் அமலேக்கியனை முறியடித்து ஜெயத்தை பெற்றுவிட்டான் யோசுவா. ஹalleluya. இப்போ ஜெயம் பெற்ற பின் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், இதை ஒரு புத்தகத்தில் எழுது. எதை இப்போ நடந்துச்சு பாருங்க இந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் எழுதி நீ என்ன பண்ணணும், யோசுவாவின் செவி கேட்க வாசிக்கணும். இது அவன் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. யோசுவா அதை நினைவு கூறும்படி, அவன் நினைவில் நிறுத்தி கொள்ளும்படி இதை எழுதி அவன் செவி கேட்கும்படி வாசி. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை அந்த வாலிப வயதில் பிரித்தெடுத்து ஒரு கூட்டத்திற்குள் அவனை மாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் தெரிந்தெடுத்து, எதற்காக என்று சொன்னால் ஒரு பெரிய பிளானிங், ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போக வேண்டும், பெரிய வேலை இருக்குது. அந்த வேலையை செய்யணும்னா அவனுடைய நினைவுகள் அவனுடைய வேலையின் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். ஹalleluya. சபையே, நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பை மறந்து போகாதே, வெற்றியை நீ இழக்க நேரிடும். இந்த சபைக்குள்ள வரும்போது உன் இருதயம் கர்த்தரோடு எப்படி இருந்தது? நீ தேவனுக்காய் அழைக்கப்பட்ட பொழுது உன் இருதயத்தில் இருந்த துடிப்பு எப்படி இருந்தது? அது இப்போ இருக்குதா? தேவன் உன்னை குறித்த திட்டங்களை உனக்கு தெரியப்படுத்தினாரே, அதை நினைக்கிற நினைவில் இருக்கிறாயா? ஒருவேளை மறந்து போவாய் என்றால் தேவன் சொன்ன வார்த்தைகளை, தேவன் உன் மீது வைத்திருக்கிற திட்டங்களை, தேவனுடைய அழைப்பை நீ மறந்து ஓடுவாய் என்றால் வெற்றியை இழக்க நேரிடும். யோசுவா தன்னுடைய வேலையை சரியாய் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய நினைவுகள் முழுவதும் கானானுக்குள் தன்னுடைய ஜனத்தை அழைத்து செல்ல வேண்டும் என்பதே. ஹalleluya. உள்ள வேற எதுவும் வரக்கூடாது. ஆமென், ஆமென். செய்ய வேண்டியதை செய்யலைன்னா பெற வேண்டியதை பெற முடியாது. நினைவுகள் ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் இது சரியா செயல்படணும், சரியானதை நினைக்கணும், சரியானதை யோசிக்கணும், சரியானதை சிந்திக்கணும். மோசே யோசுவாவுக்கு ஒன்னு சொல்லிரு, அவன் எப்பவும் தன் மீது இருக்கிற தேவ திட்டத்தை நினைச்சிட்டே இருக்கணும், அதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதனால இப்ப நடக்கிற இந்த காரியத்தெல்லாம் எழுதி அவன் காதுல உரைக்கும்படியா வாசி. அதை வாசி, சத்தமா வாசி. அவன் ஒருவேளை ட்ராக் மாறினாலும் அவன் மேல இருக்கிற திட்டத்தை உணரும்படியாய் அவன் செவியில் அந்த சத்தம் தொனித்து கொண்டே இருக்கட்டும். ஹalleluya. தேவ பிள்ளையே, உன்னை அழைத்த தேவனையும் அவர் உனக்கு கொடுத்த திட்டத்தையும் மறக்கும்படியாய் பிசாசு செயல்படுவான். மைண்டை டைவர்ட் பண்ணி எதையோ யோசிக்கும்படியாய், எதையோ செய்யும்படியாய் உலகத்தையே பிரதானப்படுத்துவான், வீட்டையே பிரதானப்படுத்துவான், பணத்தையும் சொத்தையும் பொருளையும் சம்பாதிப்பதிலேயே மைண்டை கொண்டு போவான். வீழ்ந்திராத, வீழ்ந்திராத, வீழ்ந்திராத. உனக்குள்ளே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. உன்னை அழைத்தவர் ஒரு தரிசனத்தோடு உன்னை அழைத்திருக்கிறார். அதை விட்டு உன் நினைவை மாத்திக்காத, அதை மறந்து ஓடிராத, மறந்துராத. அதுல நில்லு, அதை நினை, அதை மறக்காம செயல்படு. கண்டிப்பா உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹalleluya. பணிவிடைக்காரனாய் ஆரம்பித்த ஓட்டம் தலைவனாய் உயர்ந்ததற்கு யோசுவாவினிடத்தில் காணப்பட்ட இந்த குணங்கள் இன்று நம்மிடம் காணப்படும் என்றால், அன்றைக்கு கானான் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமானது போல பேய்க்குளம் நமக்கு சுதந்திரமாகும். இந்த தேசம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சுதந்திரமாகும். நாம் சுதந்திரிப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613.
Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.